அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யமே மோட்சத்திற்கு வழி அப்படிங்கிறாரு வள்ளலார். இங்கே வந்து கருணையோடு இல்லை, அதுதான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஜீவகாருண்யமே மோட்சத்திற்கு வழி. பிற உயிர்களுக்கே நம்ம செலுத்தக்கூடிய அன்பு தான் நம்மளுக்கு மோட்சத்திற்கு சொல்லும் அப்படிங்கிறாரு வள்ளலார். பசி என்பது புத்தியை தடுமாறச் செய்யும். ஆகவே பசி என்னும் நெருப்பை அன்னம் என்னும் நீரால் அணைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு வள்ளலார். பாவங்கள பசி அப்படின்னாலே நம்ம மைண்டு ஓடாது, புத்தி வேலை செய்யாது. அது சாப்பிட்டாதான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசுவாசம் ஆக முடியும். இப்போ பசியால் வாடி வருந்துறவங்களை வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இறைவனின் அம்சம் அப்படிங்கிறார். எல்லாருக்குள்ளேயும் சிவன் இருக்கிறான், பசியால் வாழ்றவங்களுக்குள்ளரையும் சிவன் இருக்கிறான். அந்த ஒரு உயிர் பின்புறதை இன்னொரு உயிர் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது, அவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள் அப்படிங்கிறார். அன்னதானம் வந்து நம்முடைய 7 தலைமுறையை காக்கும் அப்படின்றாரு வள்ளலார். நம்ம பேரன், கொள்ளு பேரன், பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி, எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னாக்க அன்னதானம் செய்யுங்கள் அப்படிங்கிறார். அடுத்து அன்னதானத்தில் வந்து மிக கடுமையான தோஷங்களையும் குறைக்கக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அப்படிங்கிறார் வள்ளலார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கும், மாங்கல்ய தோஷம் இருக்கும், கல்யாணம் நடக்காது. புத்திரபாக்கிய தோஷம் இருக்கும், புத்திரபாக்கியம் லேட்டாக கிடைக்கும். பித்ரு தோஷம் இருக்கும், தொழில் நடக்காது, கடன் அதிகமாக இருக்கும். இப்படி என்ன தோஷம் இருந்தாலும் அன்னதானத்தில் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க, அன்னதானம் செய்தீங்க அப்படின்னாக்க அந்த தோஷங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறார். நீங்கள் அன்னதானத்தில் வந்து அன்னதானம் பொருளாகவும் செய்யலாம், உழைப்பாகவும் செய்யலாம், அன்னதானத்தில் பணிவிடையும் செய்யலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அன்னதானத்தில் பணிவிடை பொறுப்பு இருந்தாலே அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்களை குறைக்கும் அப்படிங்கிறாரு வள்ளலார். அன்னதானம் செய்பவனை சூரியனும் வருத்தாது, சுடுமணலும் வருத்தாது அப்படிங்கிறார். பஞ்சபூதங்களும் அவருக்கு பணிவிடை செய்யும் அப்படிங்கிறார். இதை எப்படி பார்க்குறது அப்படின்னாக்க, நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னாங்க ஔவையார். இப்போ அன்னதானம் செய்கிறார் ஒருத்தர், நல்லாறு இருக்காரு அப்படின்னாலே அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்யும். இப்போ எல்லாருக்கும் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாக்க அவர் விளைச்சல் நல்லா இருக்கும், சூரியனும் வருத்தாது, சுடுமணலும் வருத்தாதுன்றது உண்மை தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்பவர்கள் தொழிலிலே லாபம் அதிகமாக இருக்கும், அவர்கள் வந்து அரசாங்கத்தால் மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அன்னதானத்தை பற்றி அப்படின்றத பார்ப்போம். திருவள்ளுவர் வந்து ஒரு மாபெரும் ஞானி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொய்யாமொழி புலவர் அப்படின்றவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்ன குறள்கள் வந்து எந்த காலத்துக்கும், எந்த ஊருக்கும், எந்த இடத்துக்கும், எந்த மதத்தினருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொது கருத்துக்களாக தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். தன்னிடம் இருப்பதை பகுத்து உண்டு பல உயிர்களையும் காப்பது பெரிய பெரிய ஆன்மீக அறிஞர்கள், வேதங்கள், முனிவர்கள் சொன்ன எல்லா கருத்துக்களிலும் முதன்மையான கருத்து. பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு என்ன சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படிங்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, அற்றான் அப்படின்னா இல்லாதவர், அழிபசி தீர்த்தல் ஒரு இல்லாதவருடைய கொடுமையான பசியை தீர்த்தல், அத்தொருவன் பெற்றான், பெற்றான்னா நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, பெற்றான் பொருள்வை புலி வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுடைய பணத்தை சேகரிக்கும் பாதுகாக்கும் இடம் அப்படிங்கிறார். சிம்பிளா என்ன சொல்றாரு, உங்க பிரச்சனை நிறைய வரா, நீ வந்து வீட்டில் நகையா வாங்கியிருக்க, பேங்க்ல போட்டு இருக்க, இடமா வீடா வச்சிருக்க, ஒருத்தனுடைய பசியை தீர்த்து அதனால உங்களுடைய சொத்தை பாதுகாக்கும். நீ நகையா வாங்கி வச்சிருக்க, எப்படி வாங்கி வச்சிருக்காங்க, பாதுகாக்காது செலவழிக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க தலைமுறையை காக்கக்கூடியது. தலைமுறை தலைமுறைக்கு குறித்து சேர்க்கக்கூடியது. அதனால இப்ப பற்றி என்ன சொல்றாங்க,
அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க அப்படியே வாங்க.